எம்மை ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றது. எனவே இறை உறவுகளே, எப்போதுமே எமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய அதி உயர் உன்னதமான வார்த்தை இறை வார்த்தையே என்பதனை எம் மனதில் இருத்தி எம் அன்றாட வாழ்க்கையையும் இறை வார்த்தையினோடு வாழ்வதன் மூலம் இறை பிரசன்னத்தை இன்னும் ஆழமாக உணர முடியும் என்பதனையும் என் மனதில் இருத்தி தொடரும் கல்வாரி பலியில் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் பாசமிகு உறவுகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பலியை ஒப்புக் கொடுக்க எங்கள் பாதுகாவலருடைய விழாவை நாங்கள் கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட நிலைகளில் அடுத்தது என்னவென்று தெரியாத, நிரந்தரமில்லாத ஒரு சூழ்நிலையில் உடலியல் பாதுகாப்பை மேற்கோள் கொண்டு சமூகவியல் நிலைகளில் எங்களுக்கு இருக்கின்ற கடமை உணர்வுகளை கருத்தில் கொண்டு கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் இறைவனின் இல்லம் நாடி இறை துணை வேண்டி வாழ்வின் நிலைகளை கடந்து செல்ல இந்த நாட்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பார்ந்த உறவுகளே, முதலில் இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதே கடவுளை தேடுங்கள். இது ஆண்டவருக்குரிய, ஆண்டவரை தேடுகின்ற புனிதர் வழியாக எங்கள் வாழ்வை புடமிட்டு பார்க்கின்ற இறைவன் தந்த நாட்கள் என்பதை மனதில் இருத்தியவர்களாக வார்த்தையில் உறைந்திடும் இறைவனை வாழ்வாய் மாற்றிட, வாழ்வில் புதியதொரு மாற்றம் கண்டிட இறைப்பணியில் இணைந்து கொள்ளுவோம். தகுதியான உள்ளத்தோடு பலியில் கலந்து கொள்ள தகுதியற்ற நிலைகளை உணர்ந்தவர்களாய் எங்கள் பாவ நிலைகளில் இருந்து விடுதலை பெற மன்னிப்பு கேட்க அமைதி காட்போம். கண்கள் மூடுவோம், கரம் குவிப்போம், சிரம் தாழ்த்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இன்னல்கள் இடையூறுகளில் எங்கள் புகலிடமும் நோய் நொடிகளில் எங்கள் ஆற்றலும் துன்ப துயரங்களில் எங்கள் ஆறுதலும் நீரே. இவ்வாறு மக்கள் மீது மனம் இறங்கி ஏறலும் இன்னல்களினால் நாங்கள் முறையே அல்லலுற்றாலும் உமது பேரிரக்கத்தினால் இறுதியில் ஆறுதல் பெறுவோமாக. உமோடு பரிசுத்தாவி இணக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அதிகாரம் 4 திருவசனங்கள் 12 தொடக்கம் 18 வரை. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமழ்த்தி விட்டார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல் அவரே, என் விடுதலை, என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏற்றி போற்றுவேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆழங்களில் அவர் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கிறது. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில்
மாட்சியுடன் வெற்றி பெற்றார். உண்மையான திராட்சை செடி நானே, என்னிடம் பெறுபவரை நான் கைவிட்டு விடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் என் பாசமிகு உறவுகளே, எங்களுடைய பாதுகாவலருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு பல்வேறுபட்ட சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இந்த நாட்களிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, இது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். இட்ஸ் an opportunity. எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை சரியான விதத்திலே நாங்கள் பயன்படுத்தி கொள்வதின் ஊடாக எங்களுடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள முடிகின்றது. வெறுமனே ஒரு விழாவினை கொண்டாடிவிட்டு அல்லது எங்களுடைய ஆலய பெருவிழா முடிந்து விட்டது என்று கடந்து செல்வதை விடுத்து, இந்த ஆலய பெருவிழாக்களின் பொழுது கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையை வாழ்வாக மாற்றுவது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது. ஆகவேதான் இன்றைய நாளிலே இறை வார்த்தை எமக்கு வாழ்வு தரும் என்ற மைய கருத்திலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாட்களிலே கொடுக்கப்படுகிற எல்லா இறை வார்த்தைகளும் எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். வாழ்வு என்று சொல்லுகிற பொழுது ஒரு வளர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு உயர்ச்சி அது கிடைக்க வேண்டும். அல்லது ஒரு புதிய வாழ்வுக்கான ஒரு மாற்றத்தின் நிலைகளை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வார்த்தை என்பது, பிரியமான சகோதரங்களே, சாதாரணமாக ஒரு வார்த்தை ஒரு மொழியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது.
அந்த மொழியினுடைய வெளிப்பாடு கலாச்சாரமும் ஒரு பண்பாடும் இருக்கிறது. ஆகவே வார்த்தை என்பது வெறும் சொற்களினால் இணைக்கப்படுவது அல்ல. வார்த்தை என்பது ஒரு வாழ்வுகின்ற ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஏனெனில் ஒரு மொழி என்பது ஒரு சமூகத்தினுடைய அடையாளம். ஆகவேதான் நாங்கள் இன்று சொல்லுகிறோம் தமிழினம், எங்கள் தமிழினத்தினுடைய அடையாளம் தமிழ் மொழி. ஆகவே இந்த மொழிக்குள்ளே வாழுகிற எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, எங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை நடைமுறை உண்டு. ஆகவே நாங்கள் தமிழினமாக தமிழர்களாக எங்கும் இருக்கிறோம் என்று அதை புலம்பெயர் நாடுகளாகவோ அல்லது எங்கள் தமிழ் இனத்தின் இந்த தேசத்திலோ எங்கு இருந்தாலும் எங்களுக்குரிய ஒரு அடையாளத்தை இந்த மொழி, இந்த வார்த்தை சொல்லி நிற்கிறது. அந்த அடிப்படையில் வார்த்தை என்பது என் பிரியமான சகோதரங்களே வாழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒரு வார்த்தை ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இது வெறும் சத்தம் அல்ல, இது வெறும் ஓசை அல்ல. ஆனால் ஒரு வார்த்தை என்பது சொற்களினால் இணைக்கப்பட்டு வார்த்தைகளாக உருவாகி வசனமாகி அது வாழ்வாக மாறுகிறது. அது உணர்வுக்குள்ளேயும் உணர்ச்சிகளுக்குள்ளேயும் சங்கமமாகின்றது. வெறுமனே ஒரு ஓசையை கடந்து அது வாழ்வுக்குள்ளே ஒரு வாழ்வியல் நிலைகளுக்குள்ளே அது ஊடுருத்து சாய்கிறது. அதுதான் வார்த்தை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த 2-3 சத்தங்கள், ஆ ஒரு சத்தம், ஆ, மா, அம்மா. பாருங்க அழகு பிள்ளை. அப்ப இந்த 3 ஓசை, ஆ, மா, அம்மா, பாருங்கள், இந்த வெறும் ஓசைகளில் கடந்து அந்த சொற்கள் இணைகிற பொழுது ஒரு உணர்வு வருகிறது. அம்மா என்ற உணர்வு வருகிறது. பாருங்கள், அதுதான் வார்த்தை. சாதாரண பால் அந்த உணர்வுக்குள்ளே இருப்பது எல்லாம் எங்கள் வாழ்வின் அடையாளம். ஆகவே வார்த்தைகள் வெறும் ஓசைகள் அல்ல, எழுத்துக்கள் அல்ல, அது ஒரு வாழ்வின் அடையாளம். அந்த படிப்பை பார்க்கிற பொழுது வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கின்ற துடிப்புள்ள இயங்கு நிலையுடைய அசையும் தன்மை கொண்ட, ஊறுகின்ற தன்மை கொண்ட, விருத்தி செய்கின்ற, வளர்ச்சி கொடுக்கின்ற, உயர்ச்சி கொடுக்கின்ற தன்மை வார்த்தைகளுக்கு உண்டு. மீண்டும் சொல்லுகிறேன், பாருங்கள், வார்த்தைகளுக்கு என்ன இருக்கிறது? உயிர் கொடுக்கிறது, துடிப்பு கொடுக்கிறது, உயர்ச்சி கொடுக்கிறது, வளர்ச்சி கொடுக்கிறது, அசைவு கொடுக்கிறது, ஊறும் தன்மை கொடுக்கிறது, விருத்தி கொடுக்கிறது. பாருங்கள் எப்படி சொல்லு. வா, you have to come. வா, போ, எழு, நில், உறங்கு, சாப்பிடு, இரு, இவைகள் எல்லாமே அல்ல இன்னும் பல்வேறுபட்ட நிலைகளில் இந்த வார்த்தைகள் சொற்களுக்கு அது உயிர் கொடுக்கின்ற, துடிப்பு கொடுக்கின்ற, வளர்ச்சி கொடுக்கின்ற, அசைவு கொடுக்கின்ற, இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக் என்று சொல்வார்கள், தங்கி நிற்கிறதல்ல, அது அது அசைந்து கொடுக்கிற ஒரு உயிர் துடிப்புள்ளதாக இருக்கும் வார்த்தைகள். ஆனால் நாங்கள் பார்க்க போகின்ற வார்த்தைகள் இந்த மொழியின் வார்த்தைகளை கடந்து இறைவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ஆக சாதாரண மனித இயல்பில் நாங்கள் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகளுக்கு இத்தனை தன்மைகள் இருக்குதென்றால் இறைவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாயும் இருந்தது. ஆகவே வார்த்தை என்பது வெறுமனே சொற்கள் அல்ல. கடவுள் வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகள் கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது. விளங்கிக் கொள்ளுங்கள், இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வார்த்தை என்பது அது கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது என்று யோவான் சொல்லுவார். இந்த வார்த்தை ஆதியில் இருந்தது, அந்த வார்த்தையினால் இந்த உலகம் உருவாகியது. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அவரே மனு உருவாக்கினார். ஏனெனில் வார்த்தை மனு உருவானார். பாருங்கள் பிரியமான சகோதரங்களே, வெறும் வார்த்தை சொற்கள் அல்ல, இது கடவுள் மனுஷிக தன்மை ஏற்றுக்கொண்டவருடைய அந்த ஒரு மனுஷிக தன்மையை உள்வாங்கிக் கொண்டதுதான் இறைவனுடைய வார்த்தை. ஆக
ஆகவேதான் வார்த்தை ஆதியில் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது, அந்த வார்த்தை மனுவுரு எடுத்துக்கொண்டார். ஆகவேதான் நாங்கள் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம், இறைவனுடைய ஒரு வார்த்தையினால் வாக்கினால் இந்த உலகம் உண்டாகியது என்று பார்க்கிறோம். இவை உண்டாகுக, செடிகள் கொடிகள் மலைகள் எல்லாம் உண்டாகுக, வானத்து பறவைகள் உண்டாக. ஆகவே பாருங்கள், the power of the word, அந்த உண்டாகுங்கள் என்று சொல்லுகிற அந்த சக்தி, அந்த வல்லமை இறைவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. இதான் நான் சொன்னேன், உயிர் கொடுக்கிற. இன்றைய தலைப்பு அப்படித்தான், இறைவார்த்தை வாழ்வு கொடுக்கிற. ஆகவே ஒரு படைத்தலை உயிர் கொடுக்கின்ற சக்தியை இந்த வார்த்தை கொண்டிருக்கிறது. ஆகவே வார்த்தை என்பது ஒரு வல்லமை மிக்கதாக, சக்தி கொடுக்கிறதாக, உந்துதல் கொடுக்கிறதாக, பலம் கொடுத்ததாக, உரம் கொடுத்ததாக, ஒரு பவர், சக்தி கொடுப்பதாக வார்த்தை இருக்கிறது. ஆகவேதான் இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது இறைவன் பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்களினுடைய அந்த வாய்களிலே, அவர்களுடைய மவுத் பீஸ் சொல்வார்கள், இறைவாக்கினர்களுடைய அவர்களுடைய சொற்களில், அவர்களுடைய அந்த அந்த வாய்களில் இறைவனுடைய வார்த்தையின் வல்லமையை விதைக்கின்றார். ஆகவேதான் எரேமியா இறைவாக்கினருடைய புத்தகத்திலே 1 அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரையான பகுதிகளில் நாங்கள் இவ்வாறு பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது. என்ன சொல்கிறார் பாருங்கள், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் உன்னை நான் ஏற்படுத்தினேன். இது சாதாரணமாக இறைவாக்கினர் எரேமியாவோ ஏசாயாவோ ஓசையோ இறைவாக்கினர்கள் மட்டும் செய்துவிட்டு போகிற ஒரு செயல் அல்ல. அந்த வார்த்தையை இவர்களுடைய ஊடகமாக பயன்படுத்தி இறைவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக, இடிக்கவும் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் உன்னை நான் ஏற்படுத்தினேன், என் வார்த்தையை உன் வாயில் வைத்தேன். ஆகவேதான் இறைவனுடைய வார்த்தை வல்லமை மிக்கது. இந்த விடயத்தை தான் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். பாலைவனத்தில் ஒலிக்கின்ற குரலாக அவருடைய வார்த்தை இருந்தது. மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுக, கரடு முரடானவை சமதனமாக்கப்படுக, கோணலானவை நேராக்கப்படுக, மனம் மாறுங்கள். பாருங்கள், வார்த்தை, ஒரு வார்த்தை ஒரு 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 புதிய வாழ்வுக்கான அழைப்பை கொடுக்கிறது. இந்த வாழ்வாய் மாறின வார்த்தை மனுவுருவெடுத்த இயேசுவினுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வாழ்வியல் சூழ்நிலையை யூத மக்களுக்கு கொடுத்தது என்று பாருங்கள். எப்படி கொடுத்தது? இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க மக்கள் திரண்டார்கள். வந்து கேட்கிறாங்க, பேசும். ஏன்? என்னத்திற்காக? என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வார்த்தைகள் வாழ்வளிக்கும் வார்த்தைகளாக இருந்தது. ஆகவேதான் ராயப்பர் சொல்லுகிறார், நீங்களும் என்னை விட்டு போக போகிறீர்களா என்று இயேசு கேட்ட பொழுது ராயப்பர் சொல்லுகிறார், நாங்கள் யாரிடம் போவோம்? ஏனெனில் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று. ஏனெனில் இயேசுவினுடைய வார்த்தைகள் உயிர் அளித்தது, செத்தவர்களை உயிர்ப்பித்தது, உயிர் அளித்தது. இயேசுவினுடைய வார்த்தைகள் நோய்களை நீக்கியது, குருடருக்கு பார்வை கொடுத்தது, முடவரை நடக்கச் செய்தது, தொழுநோயாளர்களை குணப்படுத்தியது, சக்கையு பாவிப்பெண் ஆகியோரை பாவ வாழ்வில் இருந்து மீட்டெடுத்தது, கண்ணீரோடு வேதனையோடு இருந்தவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தது. என் பிரியமான சகோதரமே சகோதரியே, இது இயேசுவின் வார்த்தை. அதனால்தான் இந்த இறை வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை இயேசுவினுடைய இந்த 3 வருட வாழ்வியல் அனுபவங்களோடு ராயப்பர் கண்டு உணர்ந்தவர். இந்த இயேசுவினுடைய வல்லமையான வார்த்தைகளை கண்டவர், அந்த வார்த்தைகளினுடைய பலனையும் அந்த வார்த்தையினுடைய சக்தியையும் வல்லமையும் கண்டவர். இந்த வார்த்தைகளினுடைய அனுபவங்களை அந்த ராயப்பர் கண்டு, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொல்றார். அது மட்டுமல்ல,
இந்த இயேசுவினுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், விரியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுகின்ற அளவுக்கு, காற்றே இறையாதே அமைதியாக இரு என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசுவின் வார்த்தை கண்டிப்பு மிக்கதாகவும் இருந்தது, சீர் செய்வதாகவும் இருந்தது, ஒழுங்குபடுத்துவதாகவும் இருந்தது, அது அமைதியை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட வார்த்தை தான் இயேசுவின் வார்த்தை. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வார்த்தைகளின் படி வாழ அழைக்கப்படுகிற நானும் நீயும் இந்த இறை வார்த்தையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவேதான் இறை வார்த்தை செயல்பாடுகள் ஊடாக அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் கேட்டுட்டு போறோம், வாசிச்சுட்டு போறோம், அது பலன் கொடுக்க வேண்டும். ஏனெனில் வார்த்தையை பற்றி சொல்லுகிற பொழுது இறைவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது, அது வழியோரம் விதைக்கப்படுகிறது, பற்பாறைகளில் விதைக்கப்படுகிறது, முட்செடிகள் நடுவில் விதைக்கப்படுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதைகளில் எல்லாம் பலன் கொடுப்பதில்லை 100, ஆனால் 100, 60, 30 கொடுக்கிறது அல்லவா? ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்ற நீங்கள், உங்களுடைய உள்ளங்கள் வழியோரமா, உங்களுடைய உள்ளங்கள் முட்செடிகளா, உங்களுடைய உள்ளங்கள் பாறையா, உங்களுடைய உள்ளங்கள் நல்ல நிலங்களா? அப்படியாயின் நல்ல நிலங்களாயின் பலன் கொடுக்க வேண்டும். அது 100, 60, 30 கொடுக்கும், இல்ல 5 கொடுக்கட்டுமே. பலன் என்றால் என்ன? வாழ்வு கொடுக்க வேண்டும், அது வாழ்வாய் மாற வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, காயங்களுக்கு அது மருந்தாய் அமைய வேண்டும். இன்றைக்கெல்லாம் பலருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது காயம், மனசுல காயம், நிறைய இடத்துல காயம், நிறைய இடத்துல தீயினால் சுட்ட பொன் ஆறுமே ஆறாதே, நாவினால் சுட்ட வடு, நிறைய இடத்துல காயம், நோகுது, நெஞ்சு வலிக்குது, காயம், வார்த்தைகளினால் சுட்ட புண்கள், காயம். சகோதரமே, நீ ஆறுதல் படுத்த, குணப்படுத்த, வாழ்வு கொடுக்க, உயிர் கொடுக்க, ஆறுதல் கொடுக்க, நம்பிக்கை இழந்த சமுதாயத்துக்கு நம்பிக்கை கொடுக்க இந்த இறை வார்த்தையை நீ வாழ்வாய் மாற்று. இதெல்லாம் பல பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். என்னத்தை சொல்லி ஏதோ போகுது, என்னவோ போகுது பாதர், என்னத்தை செத்தேன் சிவன் என்றிருக்கு வாழ்க்கை. பிடிப்பில்லை, எங்க போனாலும் பயமா கிடக்கு, எதை செய்தாலும் பயமா கிடக்கு, என்னத்தை நோக்கமா இருந்தாலும் காசு வந்தாச்சு. ஒரு நம்பிக்கை இல்லாத, ஒரு பற்றில்லாத, உறுதிப்பாடு இல்லாத, நம்பிக்கை இழந்த ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு வருது. அது இளைஞர்களுக்குள்ளேயும் சரி, மாணவர்களுக்குள்ளேயும் சரி, ஆசிரியர்களுக்குள்ளேயும் சரி, குருக்கள் துறவிகளுக்கிடத்திலும், ஆன்மீகத்திலும், பொதுநிலையிலும், சமூகத்திலும், உளவியலிலும், எல்லா நிலைகளிலும் இந்த நம்பிக்கை இழந்த ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு வருது. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ இறை வார்த்தையால் நம்பிக்கை ஆழப்படுத்திக்கொள். இறை வார்த்தையால் நம்பிக்கை ஆழப்படுத்திக்கொள். அதற்கு முதலாவதாக இறை வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். If you don't believe it, அதை ஏற்றுக்கொண்டு நம்பாட்டி அதை வாழ்வாக மாற்ற முடியாது என் பாசமிகு உறவுகளே. ஆகவேதான் ஆண்டவர் வார்த்தை நற்செய்தியிலே சொல்லுகிறார், பாருங்கள், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும். கண்டிஷனை பாருங்க, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வாழுகிற குடும்பமாக, இளைஞனாக, யுவதியாக, மாணவனாக நீ இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே வாழுகிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கிற பொழுது நீ விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும், கடவுளுக்கு சித்தமானால். கடவுளுக்கு சித்தமானால் நடக்கும். அடுத்ததாக
இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. வாழண்ட நினைக்கையே பயமா இருக்குது. சீவி விட்டுறாங்க. அதான் நடக்குது, எல்லா இடம் நடக்குது. போட்டோஸ்ல பாருங்க, இந்த பக்கமும் கரைக்கு இருக்கு, மற்ற பக்கமும் கரைக்கு. வளைஞ்ச குறுக்கான நீளமான சின்ன பெருசு வாழ். பிரியமான சகோதரர்களே, வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை என்னை புடமிட வேண்டும். செதில் தட்டுற மாதிரி மீனுக்கு தட்டும், சீவும், உரிக்கும், வெட்டும், அதியும். நாம் இருக்க கத்தி செய்ய வேண்டும், வாழ் செய்ய வேண்டும், குத்தும். இறைவனுடைய வார்த்தை உன் மனச்சாட்சியை குத்த வேண்டும். இறைவனுடைய வார்த்தை உன் மனச்சாட்சியை, உன்னுடைய வாழ்வை குத்த வேண்டும். நீ செல்லுகின்ற பாதை, நீ நடக்கின்ற பாதை, உன்னுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும் இறைவனுடைய வார்த்தை குத்த வேண்டும். இது சரியா, இது பிழையா, நீ செய்கிற பாதை சரியா, உன் மனச்சாட்சி சரியா, கத்தோலிக்கம் சொல்லுவது சரியா, உன்னுடைய வாழ்க்கையின் நடைமுறை சரியா, இந்த இறை வார்த்தை உன்னை குத்த வேண்டும், சீவ வேண்டும், கீற வேண்டும். ஏனெனில் பிடுங்கவும், நடவும், கட்டவும், இடிக்கவும் இறைவனுடைய வார்த்தை உதவுகிறது. வாழ்க்கையை சீர் செய்ய வேண்டும். கடைசியாக இந்த இறை வார்த்தை எங்களுக்கு காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119. இந்த இறை வார்த்தையால் எங்கள் வாழ்வை கட்டுவோம். நடக்கும் பாதையை காட்டும் விளக்காக, வெளிச்சமாக இறை வார்த்தை இருக்கட்டும். அது மட்டுமல்ல, இறை வார்த்தையில் வாழுகிறவர்களுடைய, சாதாரண மனிதர்களுடைய வார்த்தை விளங்கலாம். இவ்வளவு நேரம் இறை வார்த்தை பண்ண உங்களுடைய வார்த்தை, அதுவும் இறை வார்த்தையின் வல்லமையை கொடுக்கும். ஏனெனில் சின்னப்பர் சொல்லுகிறார், நீங்கள் பேசுகிற பொழுது உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பலன் தருகின்ற, பிரயோசனப்படுத்துகின்ற, ஆறுதல் கொடுக்கின்ற, பாவங்களை மன்னிக்கின்ற, ஊக்கம் கொடுக்கின்ற, தட்டி கொடுக்கின்ற, தூக்கி விடுகின்ற, ஆறுதல் கொடுக்கின்ற, அரவணைக்கின்ற, நம்பிக்கை கொடுக்கின்ற வார்த்தைகளாக உங்கள் வார்த்தைகளும் சொற்களும் இருக்கட்டும். ஏனெனில் ஆண்டவர் சொல்லி முடிக்கின்றார், கிறிஸ்து சொல்லுகிறார், என் வார்த்தைகள் உங்களுள்ளும், என் வார்த்தைகள் நீங்கள் என்னுள்ளும், என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும். வார்த்தை புடமுடட்டும், வாழ்வை மாற்றட்டும். ஆமென். எழுந்து நின்று எங்கள் தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, இம்மாலை வேளையில் எம் அனைவரையும் உமது தூய பீடம் அழைத்தமைக்காய் நன்றி சொல்கின்றோம். உம் வார்த்தையின் வல்லமை எம்மில் குடிகொள்ள நீரே வாழ்வளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என வாக்குரைத்த வல்லவரே, உம்மில் இணைந்து உமது பணிபுரியும் திரு அவையினர் யாவரையும் ஆசீர்வதியும். பணிவாழ்வில் ஏற்படும் தடைகளை உறுதியுடன் வென்று பணியாற்றிட தேவையான பலமும் நலமும் கொடுத்து காத்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையின் வடிவில் எம்முடன் உறவாடும் தேவனே, உமது வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு வாழும் எம் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி உமது வார்த்தைகள் எம் வாழ்வாகிட அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்பதை இறைவார்த்தைகள் ஊடாக எமக்கு வெளிப்படுத்தும் தெய்வமே, நாமும் இறைவார்த்தையின் ஒளியில் எம் வாழ்வை கட்டியெழுப்பி
ஏனியோருக்கு ஒளி கொடுக்கும் தீபங்களாக திகழ அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் மௌனமாக ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். வல்லமையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு தரட்டும், நம்பிக்கை தரட்டும், அமைதி தரட்டும். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் வாழ்வை உம் வார்த்தைகளில் கட்ட அந்த வார்த்தைகள் எங்களுக்கு உரமாக, பலமாக, சக்தியாக, வல்லமையாக வரட்டும். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளாக, நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகளாக, காயங்களுக்கு மருந்து கட்டும் வார்த்தைகளாக, அமைதியான வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களோடு இரும், நீர் எங்களோடு தங்கும். அச்ச உணர்வுகள் நிறைந்த இந்த உலகத்திலே, பய உணர்வுகள் நிறைந்த இந்த உலகத்திலே எங்கள் அருகில் இரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அமைதி தரட்டும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் தரட்டும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வு தரட்டும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடி நிற்கின்றோம். ஆமென். பலி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் இருக்க அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீரே. அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீரே. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவி வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் மாட்சியின் பன்னிசை ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகி,
எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், எங்கள் பாதுகாவலர் புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை பொழுந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களிடம் சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரும்ப வாழ்வையும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையும் அளிக்க திருவிழாம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதி நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரன் உள்ளத்தெழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நேசிக்கும் எம் நல்ல பிதாவே, இந்நாள் முழுமையும் எம்மை பாதுகாத்து இம்மாலை வேளை உமது தூய பீடம் அழைத்தமைக்காய் நன்றி சொல்கிறோம். இன்றைய நாளிலே வாழ்வு தரும் இறை வார்த்தையை எமக்கு அருமைதாக தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். இவ்வுன்னதமான வார்த்தையை எமக்கு உரமாக ஊட்ட எமக்கு தந்த அருட்தந்தைக்காகவும் எம்மை ஆன்மீக வாழ்விலே வழிநடத்த எமக்கு தந்த பங்கு தந்தைக்காகவும் நன்றி சொல்கிறோம். இன்னுமாக உடல் களைத்து ஓய்வெடுத்து உறங்க இருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்திடவும், நாளை விடுகின்ற பொழுது உமது ஆசீர்வாதத்தின் நாளாக அமைந்திட உமது ஆசீரை வேண்டி நிற்கின்றோம் எம் நேசபிதாவே. ஆமென். நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்டதினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்த விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா முழுவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிந்து வாழ அமைதியில் சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி.
கிறிஸ்துவின் திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராய் இருக்கத்தக்கதாக சபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித யாக்கோப்புவுக்கு அளித்தீரே. மத திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினாலே வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்தும் உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மிக்க சகோதரங்களே, நாளைக்கு வழிபாட்டை ஒழுங்குபடுத்துபவர்கள், வழிபாட்டை செய்பவர்கள் தயவு செய்து நின்று அருட்தந்தை அவர்களை சந்தித்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த சுகாதார நடைமுறைகள் எங்களுக்கு தெரியும். தயவு செய்து வெளியிலே நாங்கள் நாளைக்கு இன்னும் அதிகமான இடங்கள் இருக்கிறது வெளியிலே. எனவே ஆலயத்துக்குள்ளே ஆக கனப்பேர் இருக்காமல் நீங்கள் வெளியிலே இருந்து கொண்டும் திருப்பலியை பார்க்க முடியும், பங்கெடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்கள் கொஞ்சம் பயங்கரமான நாட்களாக இருக்கிறது. எனவே தயவு செய்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக 4 நாட்களை நாங்கள் ஆண்டவருடைய வல்லமையினாலே இந்த நவ நாட்களிலே நாங்கள் சிறப்பாக செலவழித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இனிவர நாட்களும் ஆண்டவருடைய சித்தத்தினாலே நிறைவாக்கப்பட வேண்டும் என்று நாங்களும் தொடர்ந்தும் சபிப்போம். எங்களுடைய பாதுகாவலருடைய பெருவிழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கும். எனவே இந்த நாட்கள் நாங்கள் எங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தயவு செய்து ஆலயத்துக்கு வருபவர்கள் கட்டாயமாக முகக்கவசம் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஆலயத்துக்கு வெளியிலே கைகளை சுத்தம் பண்ணி நீங்கள் வர வேண்டும். எனவே தயவு செய்து இவற்றை கடைபிடிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். மற்றது நாளைக்கு வெளியிலே நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து வெளியிலே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இந்த வெளியில் இடம் இருக்கிறபடியினால் நாங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு வெளியில் இருக்க முடியும். உதவி செய்யுமாறும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த இரவு பொழுதை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இரக்கத்தின் உற்சாய ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காகவும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த இரவு பொழுதிலே உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, ஆபத்துக்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சோர்வுகள், சடுதி மரணம் எல்லாவற்றிலும் இருந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தவர்கள் எல்லாரையும் எங்களுடைய மக்கள் எல்லாரையும் நீர்தாமே பாதுகாத்து பராமரித்தரலும். வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய அருளினாலே நாளைய நாளை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு நீர்தாமே அருள் பாலித்தரலும். இந்த இரவு பொழுதை அன்னை மரியின் பாதத்திலே ஒப்பு கொடுத்தும் மன்றாடுவோம். மரியாயே முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களில் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே தாயாரே, உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம்